ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் பலனடைகிறீர்கள், தேற்றப்படுகிறீர்கள். அநேகர் சாட்சிகளை நீங்கள் சொல்லுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் சாட்சிகள் வரவேற்கப்படுகின்றன. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்தவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. நான் உம்முடைய அடிமை ஆண்டவரே, நான் உமக்கு அடிமையானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுயாதீனமாக சுற்றி திரிவதற்கு, வாழ்வதற்கு ஆமென் எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருந்தாலும் என்னை படைத்து ரட்சித்து எனக்கு எஜமானாய் இருக்கிறவருக்கு நான் எப்பொழுதும் அடிமை என்பதை அவள் அந்த இடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு விடுதலையை, மீட்பை, ரட்சிப்பை, ஆமென், ஒரு சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் நம்முடைய எஜமானுக்கு, நம்மை நடத்துகிற எஜமானுக்கு நாம் இன்றைக்கும் ஆமென் அவருக்கு கீழே பிள்ளைகளாகவும், ஆமென் அவருடைய வார்த்தையின்படி கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. ஒரு காரியம் ஆக வேண்டுமானால், ஒரு காரியம் முழுமையாக வேண்டுமானால், ஒரு காரியம் நாம் நினைத்தபடி, நாம் யோசித்திருக்கிறபடி, நாம் தீர்மானித்திருக்கிறபடி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமை பெற வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டுமே ஒரு காரியம் சாத்தியமாக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை முழுமையாய் நிறைவேற்றி முடிக்க அது வல்லமை உள்ளது. காரணம், அந்த வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவும் இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுகிற கிருபையை, நிறைவேறுகிற கிருபையை நமக்குள் தருவது. ஆகவேதான் மரியாள் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்களை நடத்தி கொண்டிருப்பார். ஆனால் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழுமையை கொடுக்க போதுமானது. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு முடிவை கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த அது போதுமானது. எதிர்பார்த்திருங்கள். மரியாதை போல எதிர்பார்த்திருங்கள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயம் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சம்பூர்ண நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளை தொடரும்படி கர்த்தர் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.